ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசோட DRDO, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்க DRDOவில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, பயோடெக்னாலஜி முடித்தவங்க, லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க, ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்க டிஃபென்ஸ் பயோ இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரோ மெடிக்கல் லெபார்ட்டரியில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கான வேலைவாய்ப்பை நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக வால்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வர்ற 3-4, அதாவது அக்டோபர் 3-4ஆம் தேதி வால்கின் இன்டர்வியூ பெங்களூரில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 30 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி முடிச்சவங்க இவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE BTech இல்லைனா BSc கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க, BScயில் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, BCom அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேகன்சிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வர்ற 3ஆம் தேதி 4ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் பிரித்து 2 இன்டர்வியூவாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்கும். இந்த 1 இயரில் அவங்களுக்கு ஸ்டீபெண்டாக மந்த்லி 9,000 rupees கொடுத்துருவாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டிகிரி முடித்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த ட்ரைனிங் வேகன்சிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுற முறை பார்த்திங்கன்னா, அவங்க அஃபீஷியலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஸ்கேன் காப்பி, அதாவது PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான www.drdogovernment.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயிலை லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வர்ற அக்டோபர் 3-4 தேதிகள் நடக்கிற வால்கின் இன்டர்வியூவில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அவங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ன்ற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணணும், அதாவது என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணால் அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்போ உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் அண்ட் அகாமடேஷனை நீங்களே தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வர்ற 9th செப்டம்பர் 2024க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் கேப் விட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப டைப் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹேண்ட் ரைட்டிங் பண்ணிடாதீங்க, அதாவது கையில் எழுதி ஃபில் பண்ணிடாதீங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பெங்களூரில் இன்டர்வியூ நடக்கிறதுக்கான வென்யூ, அதாவது இடத்துக்கான ரூட் மேப்பே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா ப்ரைவேட் செக்டார்லையும் சரி, கவர்மெண்ட் செக்டார்லையும் சரி உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.